வெள்ளக்காரனுக்கு எதிரான பிரச்சாரம் கோயில்களை செஞ்சாங்களா, சர்ச்சில் செஞ்சார்களா, புத்த விகாரங்கள் செஞ்சார்களா, சீக்கிய குருத்வாராக்களில இந்த மாதிரி எல்லாம் வெள்ளையனுக்கு எதிராக ஏதாவது பிரச்சாரங்கள் செய்தார்களா? பள்ளிவாசலில் செய்தோம். வழிபாட்டு தலங்களில் இருந்து கொண்டு வெள்ளையனை எதிர்ப்பது ஜிஹாத், வெள்ளையனுக்கு எதிராக ஆயுதம் தூக்கு, அவனை விரட்டுற வரைக்கும் ஓயக்கூடாது, அதுல செத்து போனா சொர்க்கம் பள்ளிவாசல்ல. அப்ப எப்படி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இப்படி அவனா செஞ்சானா? அப்ப வெள்ளக்காரனை விரட்டுவதற்காக வேண்டி பள்ளிவாசலையும் அதன் கேந்திரமாக பயன்படுத்திய ஒரு சமுதாயம். அப்ப இவங்க எப்படி பறிச்சுட்டாங்க பத்தியலா? இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை ஏமாத்த இயலுமா? இந்த பாகிஸ்தான் ஒன்ன காட்டி நம்மளுக்கு வாய்க்கு சீலை போட்டு ரொம்ப ஈஸியா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டானுங்க இடஒதுக்கீட்ட. அப்ப இவங்க நாட்டுக்காக வேண்டி படிக்காம இருந்த சமுதாயம், நாட்டுக்காக வேண்டி வேலையெல்லாம் தியாகம் செஞ்ச சமுதாயம், நாட்டுக்காக வேண்டி பட்டங்களை எல்லாம் துறந்த ஒரு சமுதாயம், இவங்களுக்கு டபுள் கொடுக்கணும்னு சொல்லணும். என்ன செஞ்சிருக்கனே? இவர்கள் இழந்திருக்கிறார்கள், கொஞ்ச காலமாக ஒத்துழையாமை இயக்கம் காலத்திலிருந்து இழந்திருக்கிறார்கள். அதுக்கும் சேர்த்து வெள்ளக்காரன் 17 கொடுத்தா நான் 34 தர்றேன் என்று நீ பிரதமர் பதவி தர வேணாம்பா, உள்துறை மந்திரி பதவி தர வேணாம், இடஒதுக்கீடு தந்திருக்கலாம்ல, 17க்கு ஒரு 34 தரலாம்ல, இருக்கிறத படிச்சு கோழி முட்டை ஆக்குனீங்களப்பா, என்ன நியாயம்? அந்த நிலை எதனால எடுக்க முடிஞ்சு? அந்த பயம். பருந்தை கண்ட கோழி குஞ்சு மாதிரி, பருந்தை கண்டா கோழி குஞ்சு என்ன பண்ணு, அந்த மாதிரி நம்மளை ஆக்கிவிட்டு சத்தமே போடாதுங்க. கோழி குஞ்சு கிச்சு கிச்சு இருந்தாங்க எப்பவுமே, கள்ள பருந்தை பார்த்தா என்ன செய்யும், அவனை கோழி குஞ்சு இருக்குதான்னு தெரியாது. அந்த மாதிரி நம்ம இருந்தோம்ங்க. நாம நம்ம பெரிய வீரம் பேச மேலாது. அந்த நேரத்தில் நீங்க இருந்தா நான் அப்படித்தான் இருந்திருப்போம். அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்துக்கு நம்ம திரும்பி போயிருந்தா கூட நம்மள இப்படிதான் இருப்போம். வீட்டுக்குள்ள அடிப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல். அப்ப எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, எப்ப எகிரி அடிக்கிறோமோ, எப்ப களத்துல இறங்குறோமோ, ஏண்டா பறிக்கிறேன்னு கேட்கிறோமோ, அப்பதான் நமக்கு உரிமை கிடைக்குமே தவிர, அவங்களா நியாயத்தை உணர்ந்து, அவங்களா உங்கள் மீது பரிதாபப்பட்டு, அவங்களா உங்கள் மீது இறக்கப்பட்டு உங்களை அப்படி தூக்கி நிப்பாட்டுவதற்காக உரிமையை தருவார் நினைத்தால் ஏமாந்து போய்விடுவீர்கள். எந்த அரசியல்வாதிகளுக்கும் உங்கள் மீது எந்த ஒரு காதலும் கிடையாது, எந்த ஒரு பற்றும் கிடையாது. அவர்கள் இனத்தால் உங்களை சேர்ந்தவர்கள் கிடையாது, மதத்தால் உங்களை சேர்ந்தவர்கள் கிடையாது, வணக்க வழிபாட்டால் உங்களை சேர்ந்தவர்கள் கிடையாது. எந்த வகையிலும் அவங்களுக்கு நமக்கு என்ன ஒட்டு இருக்குது? சின்ன அரசியலுக்காக நான் சொல்லவில்லை. இந்த செம்மொழி மாநாடு நடத்தினார்கள், அதுல என்னமாவது இஸ்லாமிய சம்பந்தப்பட்டதா இருந்துச்சா? செம்மொழி மாநாடுன்னு சொல்லிவிட்டு இந்து மதத்தினுடைய கோயில்களும் இதிகாசங்களும் அந்த புராணங்களும் அதுக்கு கட் அவுட்டுகளும் அதுக்கு அலங்கார ஊர்திகளும் நீ ஒருத்தன் இருக்கிறன்னு மறந்துடுவார்கள். அதாவது சமத்துவ பெரியாரை இப்படி நடந்தான்னு சொன்னா சங் பரிவாரம் எப்படி நடந்திருக்கு? சமத்துவ பெரியாரே முஸ்லிம் ஒரு சமுதாயம் இருக்கிறான், அவனும் இந்த மொழிக்காக பாடுபட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத பத்தி நினைத்து பார்க்காமல் மதத்தினுடைய இலக்கியங்களை எல்லாம் தமிழுடைய இலக்கியம் என்று காட்டி ஒரு மதத்தை பற்றி பாடியதை எல்லாம் தமிழுடைய பாடல்கள் என்று காட்டுற அளவுக்கு இருந்தாங்க. இவங்களே இருந்தாங்கன்னு சொன்னா அவன் எப்படி இருந்திருப்பான்? இன்னைக்கே இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா அன்னைக்கு எப்படி இருந்திருப்பான்? வச்சு பாருங்க. பயம் தெளிஞ்ச பிறகு, கத்த ஆரம்பிச்ச பிறகு, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்ட பிறகும் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அப்ப 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலையில இருந்ததுனாலதான் உங்களுக்கு என்ன செஞ்சான்? இடஒதுக்கீட்டை ரொம்ப சாதாரணமான முறையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும், அது வரக்கூடாது என்பதற்காகத்தான் என்ன செஞ்சோம்? களத்தில் இறங்கணும், பயத்தை தெளிவிச்சோம். நல்லா இப்பவும் எங்களுக்கு நினைவு இருக்கிறது, 95 1995க்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு கண்டன போஸ்டர் ஓட்ட முடியாதுங்க இந்த தமிழகத்தில் நான் சொல்றேன். பெரியார் பிறந்த பூமி அப்படி இப்படிமாங்க, அதெல்லாம் வேற வேற ஆட்களுக்கு, உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. எந்த பெரியார் பிறந்த பூமினாலையும் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கவில்லை, வாயை துறக்க முடியாது. கண்டன போஸ்டர் ஒட்டுவதற்காக கொண்டு போய் உள்ள போய் தடாவில் தள்ளிய வரலாறெல்லாம் 95க்கு முன்னாடி உண்டு. ஏன் கண்டன போஸ்டர் ஒட்டினாலும் கேட்க மாட்டோம். இந்த பாருங்க, 92ல பாபர் மசூதி இடிச்சான். இடிச்சதுக்காக வேண்டி கோயம்புத்தூர்ல சில சகோதரர்கள் ஒரு பஸ்ல கல்ல விட்டு எரிஞ்சிருக்கிறாங்க. பஸ்ல கல்ல விட்டதுக்கு எவனா தடா போடுவானா? தடா போட்டாங்க. இன்னைக்கு போட முடியுமா? 95க்கு முன்னாடி உள்ள நிலைமை என்ன? 95க்கு முன்னாடி பாம்பு விடல, அவன் பாம்பு போடக்கூடியவனாக வெளியே வந்தது காரணம் என்ன? இவன் தடா போட்டு அவனை மெண்டல் ஆக்கி விட்டதுதான் காரணம். அவன் கொண்டு போறவனாக இருக்கவில்லை. பஸ்ல பள்ளிவாசல் இடிச்சாங்க கோபத்துல ஒரு கள்ளத்துல விட மாட்டானா?
அது சரி, கள்ள விடுற நியாயப்படுத்த வேணாம், கல்லு விடுற கேச போடு. அதுக்குன்னு இபிகோல செக்ஷன் இருக்கு தானே செய்யும். கள்ள விட்டு எரிஞ்சான்னா கள்ள விட்டு எரிஞ்சான்னு போடு, கண்ணாடியை உடைச்சா கண்ணாடி உடைச்ச கேச போடு. அதுக்குன்னு விசாரணை இல்லாம உள்ள கொண்டு 7-8 வருஷம் உள்ள வைக்கக்கூடிய தடா போடணுமா? அப்ப முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருந்துச்சுங்கிறது இதெல்லாம் ஆதாரம் இல்லையா? அப்ப ஜெயலலிதா முதலமைச்சர் எதுக்கு எடுத்தாலும் தடா. எத்தனையோ கொலைகள் நடக்கும். முஸ்லிம்கள் திண்டுக்கல்ல இமாம் காசிம் நூரால கொலை செய்தார்கள். அந்த கொலையாளிகளுக்கு எல்லாம் சாதாரண செக்ஷன்ல போட்டு உள்ள கொண்டு போய் 3 மாசத்துல வெளியே விட்டு விட்டார்கள். மதுரையில் ராஜகோபால் ஒருத்தனை அவனை கொண்டு விட்டான், அவனுக்கு மட்டும் தடா. ஒரே காலத்தில் ரெண்டும் நடக்கிறது. ஒரே மாதத்தில் நடந்த 2 கொலைகளில் முஸ்லீம் ஒருத்தனை ஒரு மதகுருவை பேசிமாமை கொலை செய்ததற்கு சாதாரண இபிகோவுல இந்தியன் பினல் கோர்ட்ல வழக்கு தொடரக்கூடிய அரசாங்கம் ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருவரை கொலை செய்ததற்காக வேண்டி ஒருத்தர் கொலையை நியாயப்படுத்தவில்லை. அது மாதிரியான பயங்கரவாத வன்முறைவாதத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் ரெண்டையும் சமமா பண்ணணும்ல. கொலை தானே செஞ்சிருக்கான், வெடிகுண்டெல்லாம் போடல, கொலைக்கேச போடு, திருநாட்டு போடு, அதுதானே செய்யணும். அல்ல வேற ஏதாவது சைத்திட்டம் போட்டான்னு கூட குறைய சேர்த்துக்கிட்டு போடு. அதுக்கே தடா போடுறீங்க. பல வருஷங்கள் வெளியே வர முடியாத. எதுக்கு சொல்றேன், இந்த தமிழகத்திலேயே திராவிட கட்சின்னு சொல்றாங்களே, முஸ்லிம்களுக்கு நெருக்கமான கட்சி, நெருக்கமான அண்ணா எல்லாம் சொல்றாங்களே, அந்த பாரம்பரியம் ஆளுகிற அந்த தமிழகத்திலையும் என்ன நிலைமை இருந்தது? 95க்கு முன்னாடி இதான் இருந்தது. போலீஸ் ஸ்டேஷன்லங்க ஒரு பிரச்சனைக்கு போனால் நாங்கள்லாம் அனுபவப்பட்டிருக்கிறோம். எதனால களத்தில் இறங்கணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நிஜமாகவே எங்களை பாகிஸ்தான் கால மாதிரிலாம் பார்த்திருக்கோம். இத்தனை ஸ்டேஷன்ல நீங்க ஏன் இங்க வர்றீங்க? உங்களுக்கு நாங்க நியாயம் வழங்கணும். நீங்க பாகிஸ்தான் போக வேண்டியதானே? யாரு சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்விட்டால், ஒரு பிரச்சனை போய்விட்டால் அந்த போலீஸ்காருடைய பார்வை எப்படி இருந்துச்சு? 92 95க்கு முன்னாடி வரைக்கும் எடுத்து பார்த்தீர்களே. ஆனால் அவர்கள் உள்ளத்திலையும் அது ஒரு ஏதோ பாகிஸ்தான்காரன், இவனுக்கு சம்பந்தம் இல்லை. அதனாலதான் உங்களை எந்த ஒரு வகையும் வைக்காமல் அவர்கள் எந்த ஒரு அரசாங்க விழா வேண்டாம் நடத்திட்டு பாருங்க. ஒரு மத அடிப்படையில் நடத்துறாங்களா இல்லையா? இப்ப கருணாநிதி ஆட்சி காலத்திலேயே ஒரு கட்டடத்தை திறக்கிறாங்க, ஒரு அடிக்கல் நாட்டுறாங்க. அடிக்கல் நாட்டினா அதுக்கு மதகுரு ஐயருக்குங்க என்ன வேலை? அடிக்கல் நாட்ட வேண்டியதானே? புளிய விட்டு மண்ணை போடு, சிமெண்ட போடு, கல்ல போடு, அதைத்தானே போய் செய்யணும். அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு ஐயரை வச்சு பூஜை செஞ்சு தானே போடுறாங்க. அரசாங்கத்திலிருந்து விமானத்தை, ராணுவத்துக்கு விமானத்தை வாங்கி விமானப்படையில சேர்க்கிறாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஐயரை உட்கார வச்சிருக்கலாம். எதுக்கு நான் சொல்ல வர்றேன்? அதாவது ஒண்ணு ஒரு கணக்குல இல்லைன்னு அர்த்தம். நீ எல்லாம் என்ன இல்ல, உனக்கு என்னத்துக்கு, உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ யாருப்பா? இது எங்க நாட்டுல, உனக்கு நாட்டுல ஒரு உரிமையும் கிடையாது. இலவசம் கொடுத்தா கூட பொங்கலுக்கு இலவச வேட்டிங்கிறான், தீபாவளிக்கு இலவச வேட்டிங்கிறான், ஏன் ரம்ஜானுக்கு ஒரு இலவச வேட்டி கொடுக்க வேண்டியதானே? உங்களுக்கு நினைக்க மாட்டாங்களா எவனுமே? இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க? அப்ப 60 வருஷம் முன்னாடி புன்னைக்கு போனா எப்படி இருக்கு? இன்னைக்கு உள்ள இலவச வேட்டிகள்லாம் ரம்ஜானுக்கு தந்திருக்கிறானா? இலவச பாமாயில் ரம்ஜானுக்கு தந்தானா? பக்ரீத் தந்தானா? ஒரு கிறிஸ்துமஸ் கொடுத்தானா? அவ பாமாயில் கொடுத்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க? முஸ்லீம் ஒரு இனம் இல்லை, அவன் வாயை துறக்க மாட்டான், அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்காட்டி அவனு கேட்க இயலாது. இன்னும் சொல்ல போனா இது சட்ட விரோதம். இவர்கள் எந்த உடையை அணிந்து கொண்டு ஊதியம் பெறுகிறார்களோ, பதவி பிரமாணம் பெறுகிறார்களோ, அந்த அரசியல் சாசனத்துக்கு எதிரானது எது? மதத்தின் அடிப்படையில் உள்ள பூஜைகள் செய்வது, புனஸ்காரங்கள் செய்வது, அதன் அடிப்படையில் வழிபாடு அரசு அலுவலகங்களில் நடத்துவது, அதுக்கு எதிரானது செய்கிறார்கள். செய்யறாங்களா இல்லையா? அது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்? அவர்களுடைய உள்ளத்துல வேணும்னு செய்யறது இல்ல. அப்ப விதைக்கப்பட்டனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு இருக்கிற காரணத்தினாலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே அங்க ஒரு கோயில் இருக்கும். ஏன் ஒரு பள்ளியாசலம் வை, நாங்க தொழுவுக்கு போய் வைக்கணுமா இல்லையா? 4 முஸ்லீம் போலீஸ்காரன் இருப்பானா இல்லையா? இருக்காது. தமிழ்நாடு அப்படிதான், இந்தியா முழுவதும் அப்படிதான். நீதிமன்றத்துக்கு போனீர்களே ஆனால் எத்தனை நீதிபதிகள் தங்களுக்கு தலைக்கு மேல ஒரு மத தெய்வத்தினுடைய படத்தை மாட்டியிருப்பார்கள். அப்ப எப்படி எனக்கு இவர் நியாயம் வழங்குவார் நான் நம்புவேன்? ஒரு முஸ்லீம் தன்னுடைய வழக்குக்காக, ஒரு முஸ்லீமுக்கு எனக்கு ராமகோபாலுக்கு விவகாரம் வருது, நீதிபதி கேஸ் போகுது, நீதிபதி தலைக்கு மேல ஒரு படத்தை போட்டிருக்காரு, இவர் கரெக்டா தீர்ப்பு வழங்குவார் நான் எப்படி நம்புவேன்? அவர் உள்ளத்துல ஒரு மதம் இருக்கிற, உள்ளத்துல உள்ள மதத்தை நீ அப்ப கோர்ட்ல கொண்டாந்து காட்டுற? அப்ப எல்லாத்திலையும் காட்டுறாங்களா? எதுல அவர் காட்டாமல் விட்டார்கள்? எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நீ ஒரு கணக்கிலேயே இல்லை. இந்த நாட்டில் முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் உனக்கு சல்லி காசுங்க ஒரு மரியாதை கிடையாது.
நீ ஒரு இரண்டாம் தர குடிமகன் தான், உன் உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற வேற நாட்டில் இப்படி செய்ய முடியுமா? கோர்ட்ல போய் அதை கூட செய்ய தெரியல. முஸ்லிம் சமுதாயம் நம்மள ஏதாவது பள்ளிவாச சொந்த காசுலங்க 5-10 வாங்கி ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு சொன்னா இந்த நாட்டில் என்னென்ன கொடுக்க வந்து நிக்குது இன்னைக்கு பாத்தீங்களா? பள்ளிவாசல் கட்ட முடியுமா? காசு கொடுத்து வாங்கி ஆக்கிரமிச்சு இல்ல, கை காசை போட்டு 5-10 பிச்சை எடுத்து ஒரு பள்ளிவாசல் கட்டுவதாக இருந்தால் உடனே என்ன செய்வாங்க? யாராவது போய் கலெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், சார் பள்ளிவாசல் கட்டுறாங்க. அவர் என்ன செய்யணும்? கலெக்டரு உனக்கு என்னடா, அவங்க காசுல அவங்க கட்டுறான், உனக்கு என்னடா கேட்கணுமா இல்லையா? உடனே என்ன செய்வாரு? முஸ்லீமை கூப்பிடுவாரு, பள்ளிவாசல் கட்டக்கூடாது. ஏன் கட்டக்கூடாது? கலவரம் வரும், சட்டம் ஒழுங்கு வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்.